புதுச்சேரியை பொறுத்தளவு அங்கு விபத்துகளினுடைய எண்ணிக்கை, விபத்துகளினுடைய நிலை எப்படியாக இருக்கின்றது? குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்துகள் மூலமாக என்ன மாதிரியாக இந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கை இருக்கின்றது? இதை தடுப்பதற்கு அந்த மாநில அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் என்ன? பதிவு செய்யலாம் விவேக். தற்போது கால சூழ்நிலையில் போக்குவரத்து எண்ணிக்கை அதிகமானதன் காரணமாக விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமாக புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இருக்கின்ற பேருந்துகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 142. அதே போன்று அதாவது புதுச்சேரியில் வரும் தனியார் பேருந்துகள், மற்ற மாநில பேருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 350 பேருந்துகள். இந்த பேருந்துகளில் அதிகமாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட விபத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் மொத்தமாக 22 விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 22 விபத்துக்களில் 8 விபத்துகள் ஈசிஆர் சாலை, அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்பட்ட விபத்துகளாகவே இருக்குது. இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கொண்டு வரும் நேரத்தில் தனியார் பேருந்துகள் சரியான விதிமுறைகளை மீறி அவர்கள் குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்லாமல் அவர்கள் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் வேகமாக சாலை கடப்பதன் மூலமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன. இது குறித்து நம்முடைய தெரிவிக்க காவல் ஆய்வாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு மாறன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். இந்த புதுச்சேரியில் விபத்துகள் அதாவது ஏற்படுது, தனியார் பேருந்துகள் வந்து சரியான விதிமுறைகள்லாம் வேகமாக இயங்குறதுனால பல்வேறு விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு புதுச்சேரி அரசில்? தனியார் பேருந்துகள் விபத்து நடக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அவங்க டைமிங் இஷ்யூவால், அவங்க வந்து டவுன்லேருந்து அந்த டைமிங் 30 நிமிஷத்தில் போகணும், காம்படிஷனில் போகிறதால அவங்க வேகமாக போகிறது. அதுக்காக நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் ஒரு டைமிங் செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போட்டிருக்காங்க. அந்த இந்த இன்பிட்வீன் இருக்கிற ஸ்ட்ரெச்லேயும் ஒரு இடத்துல செக் பண்ண சொல்லி டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து இவங்க இதுமாரி டைமிங் தாண்டி போகக்கூடாது சொல்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறோம். மேலும் அதில் வந்து பேசஞ்சர் சேர்த்துறதுக்கான ஸ்டாப்ஸில் கரெக்டாக நிறுத்தணும்னு சொல்கிற நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இப்போ ரோட்டில் நிறைய சைனேஜஸ்லாம் இருந்துச்சு, ரோட்டில் ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான் சொல்லி. பாண்டிச்சேரியில் ஸ்பீட் லிமிட் எப்பவுமே வந்து 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறதில்ல ஹைவேஸில். அதுக்கான லிமிட்ஸை தாண்டி போகிறவங்க மேலே வழக்கு பதியத்துக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க. ஜங்ஷன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜங்ஷன்ஸில் மக்கள் நடந்து போகிறதுக்கோ அதில் கிராஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த இண்டிகேஷனில் அதெல்லாம் அவங்க எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணுறதாலையும் ஆக்சிடென்ட் நிறைய நடந்துச்சு. அது சம்மந்தமாகவும் என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் பிடபிள்யூட சேர்ந்து அந்தந்த ஜங்ஷன், மெயின் ஜங்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து பெடஸ்ட்ரியன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற இடத்துக்கும் சென்டர் மீடியன் போடுறதுக்கும் அது இண்டிகேஷன் பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுற இடத்துல அந்த பீட்ஸ்லாம் அடித்து அந்த சொல்லுவாங்க பிளிங்கர்ஸ் அடித்து அவங்க இண்டிகேஷன் கொடுக்குறதுக்காக பஸ்ஸில் போகிறவங்களுக்கு, பஸ்காரங்களுக்கும் டிரைவர்களுக்கும் செஞ்சுருக்கிறோம். இது இல்லாமல் நாங்கள் அவேர்னஸ் கிளாஸஸ் நடத்திருக்கிறோம். பஸ் டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸை கூப்பிட்டு டிராஃபிக்கில் இதுமாரி இவங்க இந்த இந்த டிராஃபிக் ரூல்ஸ் பிடிக்கணும், காம்படிஷன் வச்சுக்கூடாது, ரோட் ரூல்ஸில் அவங்கள சின்ன வண்டி, ஆக்சுவலாக பெரிய வண்டி பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பஸ்காரங்க சின்ன வண்டி போகிறவங்கள ரேஷ் பண்ணிட்டு போவாங்க. அதுவும் தடுக்க, அதுமாதிரி நடந்துக்கூடாது. ஏர் ஹார்ன் சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கிறோம். அவங்களோட ஏர் ஹார்ன் பிரச்சனையும் இருக்குது. இது சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட்டும் நாங்களும் சேர்ந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறோம். மீறவங்க மேலே வழக்கும் பதிவு செஞ்சுன்னு இருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் மாநிலத்தில் மொத்தமாக விபத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வழக்குகள், அது மொத்தம் 22 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. 8 வந்து ஈசிஆர் சாலையில் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி வேகங்களை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி காவல்துறையில் கடுமையான நடவடிக்கைகள் தனியார் பேருந்துகளுக்கு என்ன மாதிரி விதிக்கப்பட்டிருக்கு? அதிகமான வேகத்துடன் அதிவேகத்துடன், அதாவது ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறவங்க மேலே நாங்கள் ரெகுலராக செக் பண்ணுறோம். செக் பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறோம். 2-3 வழக்கு பதிவு செஞ்சோன்னா அந்த டிரைவர் மேலே லைசன்ஸ் கேன்சலேஷனுக்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறதாகவும் ஒரு புது நடைமுறையை எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். அதை நாங்கள் விரைவில் அமல்படுத்ததாக இருக்கிறோம். இங்கே அந்த ஈசிஆர் வர இடத்துல 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து சவுத் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, அவங்களும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நாங்கள் டிராஃபிக்கில் இங்கே டவுன்லேயும் அந்த நடவடிக்கை செஞ்சுன்னு இருக்கிறோம். நன்றி. அதே போல் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1506 வழக்குகள் கடந்த 2016 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் மொத்தமாக அதாவது பேருந்துகளாக இருந்தாலும் சரி, 2 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, மொத்தமாக 172 விபத்துகள், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் புதுச்சேரி அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது ஆய்வாளர் நம்மிடையே தெரிவித்தார் தேவேந்திரன்.